அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 விஏஓ தேர்வு ஒரு மாதத்தில் எப்படி படித்தால் வெற்றி உறுதி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 மற்றும் விஏஓ தேர்வு இன்னும் ஒரு மாதமே உள்ளது. எப்படி படிக்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும்? டிஎன்பிசி குரூப் 4 விஏஓ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஃபார் ஆஸ்பிரண்ட்ஸ். குரூப் 4 தேர்வுக்கு தயாராகி வருபவர்கள் கவனத்திற்கு. தேர்வுக்கு இன்னும் ஒரு மாதம் உள்ள நிலையில் இந்த ஒரு மாதத்தில் என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எதை செய்யக்கூடாது போன்ற முக்கிய தகவல்கள் இப்போது பார்ப்போம். குரூப் 4 தேர்வுக்கு தயாராகுபவர்கள் குறைவான நாட்களே உள்ளதால் அதற்கேற்றவாறு தயாராக வேண்டும். நீங்கள் ஏற்கனவே நன்றாக படித்து முடித்து விட்டீர்கள் என்றால் தற்போது அனைத்து பகுதிகளையும் திருப்பி பாருங்கள். முடிந்தவரை புதிதாக எதையும் படிக்க வேண்டாம். அப்படியே படிப்பதாக இருந்தாலும் அது மிக முக்கியமான பகுதியாக இருக்க வேண்டும். அதுவும் சிறிய பகுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் படித்ததை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பாருங்கள். வினாவை பார்த்தவுடனே விடை தெரியும் வகையில் நீங்கள் தயாராகி இருக்க வேண்டும். முடிந்தவரை அதிக அளவில் மாதிரி தேர்வுகளை எழுதி பயிற்சி செய்து பாருங்கள். ஒவ்வொரு பாடமாக அல்லது ஒவ்வொரு வகுப்பாக மாதிரி வினாக்களை பயிற்சி செய்து பாருங்கள். ஒரு பகுதியிலிருந்து எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கப்படுகின்றன என்பதை பல்வேறு மாதிரி வினாக்கள் மற்றும் முந்தைய ஆண்டு வினாக்களுடன் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக தேர்வுக்கு நம்பிக்கையுடன் தயாராகி கொள்ளுங்கள். அதே நேரம் நீங்கள் குரூப் 4 தேர்வுக்கு சுமாராக தான் படித்துள்ளீர்கள் அல்லது சில நாட்களுக்கு முன்னர் ஆரம்பித்துள்ளீர்கள் என்றாலும் கவலைப்பட வேண்டாம். திட்டமிட்டு படித்தால் எளிதில் வெற்றி பெறலாம். புதிதாக படிப்பவர்கள் தமிழ் மற்றும் கணித பகுதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படியுங்கள். பிற பாடங்களில் புக் பேக் கொஸ்டினை, முக்கிய வினாக்கள் போன்றவற்றை மட்டும் படித்து கொள்ளுங்கள். குரூப் 4 தேர்வில் பெரும்பாலும் வினாக்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருந்துதான் வருகிறது என்பதால் அவற்றை மட்டுமே முழுமையாக நன்றாக படித்தாலே தேர்வில் எளிதாக வெற்றி பெறலாம். அதே நேரம் பள்ளி பாடப்புத்தகங்களில் தேவையில்லாதவற்றை படிக்க வேண்டாம். சிலபஸ்க்கு ஏற்றவாறு உள்ள பாடங்களை மட்டும் படித்தாலே போதும். சில வகுப்பு பாடங்களில் குரூப் 4 தேர்வுக்கு தேவையற்ற பாடங்களும் இடம்பெற்றிருக்கும். அவற்றை படித்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அடுத்ததாக தேர்வுக்கு படிக்கின்ற நேரத்தை திட்டமிட்டு கொள்ளுங்கள். அதற்கேற்றாற்போல் தினமும் 4 மணி நேரம் தமிழ் பகுதிக்கு ஒதுக்கி படியுங்கள். உங்களுக்கு கடினமான பகுதிக்கு அதிக நேரம் ஒதுக்கி படியுங்கள். உங்களுக்கு எளிதாக இருக்கிற பாடங்களை திரும்ப திரும்ப படிக்க வேண்டாம். கணித பகுதிக்கு தினமும் 1 மணி நேரத்திற்கு மேல் ஒதுக்குங்கள். மீதமுள்ள 4 to 6 மணி நேரத்தை பொதறிவு பகுதிக்கு ஒதுக்கி படியுங்கள். முடிந்தவரை அதிகமான நேரத்தை படிப்பதற்கு ஒதுக்குங்கள். சும்மா வாசிப்பதற்காக இல்லாமல் நன்றாக புரிந்து படித்து கொள்ளுங்கள். முதல் பகுதியான தமிழில் 100 வினாக்கள் கேட்கப்படுகின்றன. நாம் மிக முக்கியமாக படிக்க வேண்டிய பகுதி இதுதான். இதில் 95 வினாக்களுக்கு மேல் சரியாக விடையளிக்க வேண்டும். தமிழ் எளிமையான பகுதிதான். நமக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய பகுதியும் இதுதான். எனவே இதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதற்கு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை படிக்க வேண்டும். நமக்கு தேர்வுக்கான நாட்கள் குறைவாக இருப்பதால் தமிழ் புத்தகங்களை படிக்கும்போது குறிப்பு எடுத்து படித்து கொள்ளுங்கள். அப்போதுதான் கடைசி நேரத்தில் திருப்புதலை நம்மால் எளிதாக முடிக்க முடியும். ஒரு நூலாசிரியர் பற்றி தகவல்களில் ஒவ்வொரு வகுப்பிலும் கூடுதல் தகவல்கள் இருப்பதால் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொரு பாடத்தையும் படித்து முடித்தவுடன் உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் எந்த அளவிற்கு படித்திருக்கிறீர்கள், எவ்வளவு ஞாபகம் உள்ளது என்பதெல்லாம் தெரியும். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு புத்தகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளியுங்கள். இவ்விரு புத்தகங்களில் இருந்து அதிகப்படியான வினாக்கள் கேட்கப்பட்டு வருகின்றன. அடுத்தபடியாக 6, 7, 8ஆம் வகுப்பு புத்தகங்களை முழுமையாக படித்து கொள்ளுங்கள்.
சுமார் 10 வினாக்கள் 6 முதல் 10ஆம் வகுப்பு புத்தகங்களை தாண்டி வெளியில் கேட்கப்படலாம். இதற்கு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு புத்தகங்களை முழுமையாக படிக்க தேவையில்லை. சிலபஸ்க்கு ஏற்ற பகுதிகளை மட்டுமே படித்து கொள்ளுங்கள். இருப்பினும் பெரும்பாலும் 90 to 95 வினாக்கள் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு புத்தகங்களுக்குள் இருந்துதான் கேட்கப்படுகிறது. எனவே அதனை முழுமையாக படித்தாலே நாம் 95 வினாக்கள் வரை சரியாக விடையெடுத்து விடலாம். தமிழுக்கு அடுத்தபடியாக நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கணித பகுதி வினாக்கள். இதில் நாம் நன்றாக பயிற்சி செய்தால் 25 வினாக்களில் 23 முதல் 25 வினாக்களுக்கு சரியாக விடையளிக்கலாம். இதில் விகிதம், லாபம், நட்டம், அளவீடுகள், சதவீதம், வட்டி கணக்குகள், இயற்கணிதம் போன்ற பகுதிகளில் இருந்துதான் அதிக வினாக்கள் கேட்கப்படுகின்றன. இதற்கு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி பாடப்புத்தகங்களை படித்தாலே 25 வினாக்களுக்கும் விடையளிக்கலாம். பள்ளி பாடப்புத்தகங்களை படிக்கும்போது கணிதம் தொடர்பான முக்கியமான தகவல்கள் படித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குரூப் 4 தேர்வில் இப்படி பாடத்திற்குள் இருந்தது நேரடியாக வினாக்கள் கேட்கப்படலாம். அடுத்ததாக பள்ளி பாடப்புத்தகத்தில் உள்ள வினாக்களை தவிர கூடுதலாக பயிற்சி செய்து கொள்வது நல்லது. கணித வினாக்கள் பயிற்சி செய்வதை நீங்கள் படித்து சோர்வாக இருக்கும்போது செய்தால் உங்களுக்கு நேரமும் மிச்சப்படும். படிக்க வேண்டிய பாடங்களில் அளவும் குறையும். தமிழ் மற்றும் கணித பகுதி நமக்கு அதிக மதிப்பெண்களை பெற்றுத்தரக்கூடியவை என்பதால் இவற்றுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்ததாக பொது அறிவு பகுதியில் 75 வினாக்கள் கேட்கப்படும். இதில் 60 to 65 வினாக்களுக்கு சரியாக விடையளிக்கும் வகையில் தயாரித்து கொள்ளுங்கள். இதில் அரசியலமைப்பு, இந்திய தேசிய இயக்கம், புவியியல், வரலாறு, அறிவியல் உள்ளிட்ட பாடங்களுக்கு முக்கியத்துவம் அளியுங்கள். அதே நேரம் புதிதாக யூனிட் 8 தமிழ்நாடு மரபு பண்பாடு இலக்கியம், யூனிட் 9 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ஆகிய பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்தும் அதிக வினாக்கள் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. ஏனெனில் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள மாதிரி வினாத்தாள்களில் இந்த 2 யூனிட்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக நடப்பு நிகழ்வுகளுக்கு செய்தித்தாள்களை படியுங்கள். செய்தித்தாள்களை படிக்கும்போது தேவையற்ற செய்திகளை படிக்காமல் சிலபஸுக்கு ஏற்றவாறு படியுங்கள். பொருளாதாரம், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், விளையாட்டு போன்ற நடப்பு நிகழ்வுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படியுங்கள். குரூப் 4 தேர்வுக்கான பாடத்திட்டம் பெரும்பாலும் பள்ளி பாடப்புத்தகங்களை ஒட்டியே உள்ளதால் பள்ளி புத்தகங்களை முழுமையாக படித்து பயிற்சி பெற்றாலே தேர்வில் எளிதாக வெற்றி பெறலாம். அதே நேரம் படித்ததை திரும்ப திரும்ப ரிவிஷன் செய்தால்தான் படித்தது ஞாபகம் இருக்கும். அப்போதுதான் குறைவான நாட்களிலே குரூப் 4 தேர்வில் வெல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குரூப் 4 தேர்வில் எப்படி படிக்க வேண்டும், இந்த குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் எப்படி படித்தால் வெற்றி பெறலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் நான் குறிப்பிட்டுள்ளேன். இதை முழுமையாக கடைபிடிங்கள். நீங்கள் அனைவரும் இந்த குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற யூனிக் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். யூனிக் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் ஜெய கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.